ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு இதமான குளு குளுன்னு ஒரு ஜூஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இஃப்தாருக்கும் செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் யூஸ் பண்ணலாம் இதில். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம சப்ஜா சீட்ஸை தான் ஊற வச்சுக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஊறட்டும். இது சீக்கிரமாகவே நமக்கு ஊறி வந்துடும். ஸோ இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இது பாட்டுக்கு ஊறட்டும். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் திக்கான பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்க்கு அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பால் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப ஹை ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவும் இல்லாமல். ரொம்ப சூடான பால் ஊற்றுனீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் பால் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு சுகர் நான் சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1/4 கப் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சுகரையும் இப்பயே சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்பயே சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடியிலேயே கஸ்டர்ட் பவுடர் தங்கிடும். அதனால் நீங்கள் சேர்க்கும் போதும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் சுகரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே நல்லா அந்த பால் கெட்டியாகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ பாலை ஒரு 2 கொதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் கெட்டியாகாது, ஓரளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பால் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி கெட்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்து ஊற்றும் போதும் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். ஸோ அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுட்டு இன்னொரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடல் பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த கடல் பாசி கரைஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ சுகரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா அந்த சுகர் கரையட்டும். அவ்வளோதான், ஏற்கனவே கடல் பாசியும் கரைஞ்சிருச்சு. இப்போ சுகரும் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடல் பாசியை ஊற்றி வைக்கிறதுக்காக நான் ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம தனித்தனியாக எடுத்து ஊற்றி நம்ம கலர் சேர்த்துக்க போகிறோம். ஃபுட் கலர் சேர்க்கலை. ஸோ கடல் பாசி நம்ம சேர்க்கும் போது இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் ஏதாவது திப்பி திப்பியாக இருந்துச்சுனாலும் அதுலேயே போயிடும். அதே மாதிரி சுகரில் 1-2 தூசி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதுலேயே நமக்கு போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வடிகட்டி சேர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நான் பிரித்து சேர்த்துக்கிறேன். நான் அந்த பவுலில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா பவுல் ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே மொத்தமாக நமக்கு கடல் பாசி கிடைக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நம்ம ட்ரிங்க்கில் சேர்க்கும்போது. ஸோ அதுக்காக எனக்கு இன்னொரு கப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுலேயுமே நான் பிரித்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ மொத்தமாக 4 கப்பில் நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு கப்பில் நான் பூஸ்ட் தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ பூஸ்ட் நான் 2 ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 ரூபா பாக்கெட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கப்பில் நான் கஸ்டர்ட் பவுடர் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ப்ளைனாக அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அந்த கலருமே நமக்கு நல்லாயிருக்கும், ஒயிட் கலர். ஸோ அதுக்காக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ளைனாகவும் இருக்கும் கலரு, அதே மாதிரி ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸு, பூஸ்ட்டு, கஸ்டர்ட் பவுடர்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூஸ்ட்டு சேர்த்தது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கரையணும். இது நீங்கள் சூடு ஆறுற வரைக்கும் மட்டும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, சீக்கிரமாக செட் ஆகிடும்.
இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் பால் வந்து செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வந்து இவ்வளோ நேரம் வச்சுருந்தேன். ஸோ நமக்கு வந்து ஜில்லுன்னு கிடைக்கும், அதுக்காக நீங்களும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பிஸ்தா ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் பிஸ்தா எலைச்சி எசன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து நல்லா க்ரீன் கலரில் வந்து வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால நல்லா கெட்டியாகவும் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது இதில் வந்து நான் கொஞ்சமாக பாதாமை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு வாழைப்பழத்தையும் திராட்சையையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பழங்கள் சேர்க்காமையும் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கலர் கலராக கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எல்லா கலர் கடல் பாசியும் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த கஸ்டர்ட் மில்கில் வந்து பிஸ்தா எசன்ஸ், அதுக்கப்புறம் பழங்கள், சப்ஜா விதைகள்லாம் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம வந்து கடல் பாசி வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பிளெயின் கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ப்ரௌன் கலரில் பூஸ்ட் கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து 4 ஃப்ளேவரில் வந்து கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ இப்போ 4த்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக பழங்களும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பழங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் கடல் பாசி மட்டும் சேர்த்தே இது செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பழங்களில் நீங்கள் ஆப்பிள், பொமோகிரானட் எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். என்கிட்ட வந்து வாழைப்பழமும் திராட்சை பழமும் இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றியும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்பூன் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபலூடாலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஏன்னா இதில் கடல் பாசி நம்ம பழங்கள்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் நமக்கு வந்து ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கிளாஸில் சர்வ் பண்ணாலுமே ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டுக்கோங்க. மொத்தத்தில் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி வீட்டிலே நம்ம ஈஸியான மெத்தடில் செஞ்சாச்சு. ஸோ கலருமே பார்த்த உடனே குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடல் பாசி வந்து நீங்கள் இந்த கலர் தான் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன மாதிரி எசன்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் மேலே வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. கடல் பாசி, சப்ஜா விதை, பழங்கள் இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரே ட்ரிங்க்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 1 கப் குடித்தாலே போதும், நல்லா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ஜூஸ் குடித்தா மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். ருசியும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம இதில் பிஸ்தா ஃப்ளேவர் சேர்த்துருக்கோம். அதோட ஃப்ளேவரும் கஸ்டர்ட் பவுடரோட ஃப்ளேவரும் சேர்த்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.